நாளைக்கு வரேன். அடுத்து வந்தா ஆள் ஏத்த விட மாட்டேன். ஆள் போலீஸா ஆள் அவனை ஏறக்கூடாது. காசு கேட்டான் செருப்பு கொண்டு எடுத்து போடுவேன். கத்திருக்கேன். சாமி எத்தனை வண்டி ஓடுறான்னு கேட்டேன். இறங்கி வந்தோடனே நம்ம நாளைக்கு ஆள் எடுத்துட்டு வரேன். நாளைக்கு வரேன். அடுத்து வந்தா ஆள் ஏத்த விட மாட்டேன். ஆள் எடுத்து அண்மை செய்தி. மதுரையில் விவசாயிகளை ஆபாசமாக பேசிய சிறப்பு சார்பாய்வாளரின் வீடியோ வெளியான நிலையில் அவரை சஸ்பெண்ட் செய்து துறை ரீதியான நடவடிக்கைக்கு மாநகர காவல் ஆணையர் உத்தரவிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்கலாம். பாலமுருகன், வணக்கம். முழு விவரங்கள். நிச்சயமாக. அதாவது திண்டுக்கல் மாவட்டம் நிலைக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தங்களுடைய பூக்களை நாள்தோறும் மதுரை மாட்டுத்தாவணி பூச்சந்தையில் விற்பது வழக்கம். இந்த நிலையில் சிறிய விவசாயிகள் பூக்களை ஏற்றி சென்று வருவார்கள். அவரை பறவை சாதனை சாவடியில் வாகனத்தை நிறுத்திய சார்பு ஆய்வாளர் விவசாயிகளை சரக்கு வாகனத்தில் வரக்கூடாது என கூறியுள்ளார். அதற்கு விவசாயிகள் வழக்கமாக சரக்கு வாகனத்தில் சென்றுதான் பூக்களை விற்பனை செய்வோம் என விவசாயி கூறியுள்ளார்கள். அதற்கு சார்பு ஆய்வாளர் ஆபாசமாக பேசியதோடு அவர்களை செருப்பை கொண்டு அடிக்கின்றும் காவல் சீருடையில் விவசாயிகளை தகாத வார்த்தையாக திட்டி மிரட்டியும் உள்ளார். இச்செயலில் ஈடுபட்ட சார்பு ஆய்வாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தி வந்தார்கள். இந்த நிலையில் சிறப்பு சார்பு ஆய்வாளர் தவமணி சஸ்பெண்ட் செய்து மாநகர ஆணையர் லோகநாதன் உத்தரவிட்டுள்ளார். மேலும் சிறப்பு சார்பு ஆய்வாளர் விசாரணை நடத்தவும் உத்தரவிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.